இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொளி. லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் 24. நமது ஆண்டவரின் இடது தோளில் ஏற்பட்ட காயத்திற்கு பக்தி செலுத்துபவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி. பல்வேறு காட்சிகளின் போது நமது ஆண்டவர் மேரி ஜூலிக்கு தனது தோள்பட்டையின் காயத்தின் மீதான பக்தி அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்று வெளிப்படுத்தினார். இதனால் இப்பக்தியை பின்பற்றுபவர்களுக்கு பெரும் வாக்குறுதிகளை வழங்கினார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேரி ஜூலிக்கு தமது இந்த திறந்த காயத்தை காட்டி அதன் ஆழத்தை மேரி ஜூலிக்கு வெளிப்படுத்தினார். என் குழந்தைகளின் இதயங்களில் உள்ள வலி புரிந்து கொள்ள முடியாதது. இந்த பக்தி என்னை எப்படி மகிழ்விக்கிறது மற்றும் ஆறுதல் படுத்துகிறது. இந்த காயங்களின் பிரார்த்தனைகள் எவ்வளவாக அடிக்கடி என் இதயத்திற்கு உயர்ந்ததாக உள்ளன. நரகத்திற்காக ஒப்படைக்கப்பட்ட ஆன்மாக்களின் மீட்பின் வழியை திறந்துவிட்டது. இவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேரி ஜூலியிடம் 17 மே 1878 அன்று கூறினார். இந்த பக்தியை பரப்பும் அனைத்து ஆன்மாக்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். நான் அவர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்குகிறேன். என்னை நேசிப்பவர்களே, இந்த பக்தியை பரப்புபவர்களே, நான் உங்களை என் பாதுகாப்பின் கீழ் அழைத்துச் செல்கிறேன். நான் உங்களை என் பாசத்தின் கவசத்தின் கீழ் வைத்திருக்கிறேன். அவர்களின் முயற்சிகளில் அவர்களை ஆசீர்வதிக்க நான் வருவேன். குறிப்பாக மரண நேரத்தில் அவர்களுக்கு அமைதி மற்றும் அமைதியின் இனிமையான தருணத்தை வழங்க நான் வருவேன். நான் அவர்களிடம் சொல்வேன், இந்த பக்தியை பரப்பிய நல்ல பரிசுத்த ஆன்மாவே, அது அறியப்படுவதற்கு என் இதயத்தில் நிறைய இருக்கிறது என்பதை அறிந்து உங்கள் உழைப்பின் பலனை கொடுத்தவர்களே, ஆசிர்வாதங்களின் பலனை பெற வாருங்கள். இவ்வாறு 29 மார்ச் 1878 அன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேரி ஜூலியிடம் கூறினார். மற்றும் 28 டிசம்பர் 1877 அன்று நம் ஆண்டவர் மேரி ஜூலியிடம் கூறியது பின்வருமாறு: அவர்கள் இருதயத்திற்கு வரும் இருளை நான் அகற்றிவிடுவேன். அவர்களின் வேதனையில் நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவேன். நான் அவர்களின் மிக பெரிய துன்பங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு அறிவூட்டவும் ஆறுதல் அளிக்கவும் வருவேன். அவர்களின் வேதனையை நான் இனியும் இனிப்பாக்குவேன் என்று திருத்தோள் காயத்தின் பக்தியை பரப்புபவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக ஆண்டவர் கூறினார். மேலும் 8 பிப்ரவரி 1878 அன்று மேலும் கூறினார்: நான் அவர்களின் மரண நேரத்தில் வருவேன். அவர்களின் மரண பாதையில் நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவேன். மற்றும் அவர்களின் வேதனையில் நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவேன். நான் அவர்களின் மிக பெரிய துன்பங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு அறிவூட்டவும் ஆறுதல் அளிக்கவும் வருவேன் என்று மீண்டும் கூறினார். 12 ஏப்ரல் 1878 அன்று கொடுத்த வாக்குறுதிகள் பின்வருவனவை: திருச்சிலுவையின் மீது அவர்களுக்கு ஒரு மென்மையான அன்பை நான் தருவேன். அவர்களின் மரணத்தின் போது நான் இந்த திருச்சிலுவையுடன் அவர்களுக்கு உதவ வருவேன். நான் அவர்களை என் பரலோக ராஜ்யத்திற்கு அறிமுகப்படுத்துவேன். மீண்டும் அவர்களின் வேதனையில் நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவேன். நான் அவர்களின் மிக பெரிய துன்பங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு அறிவூட்டவும் ஆறுதல் அளிக்கவும் வருவேன் என்று நம் ஆண்டவர் திருத்தோள் காயத்தின் பக்தியை பின்பற்றுபவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். மேலும் 17 மே 1878 அன்று கூறிய வாக்குறுதிகள்: நான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பேன்.
நான் அவர்களுக்கு உதவுவேன். இந்த புனித காயத்தை பரப்ப விரும்பும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் நான் ஆறுதல் அளிப்பேன். இவ்வளவு ஆழமான மற்றும் வேதனையான காயத்திற்கு பக்தியுடனும் இரக்கத்துடனும் எனக்கு ஈடு செய்த ஆன்மாக்களின் மரணத்தின் போது நான் அவர்களை ஆறுதல் படுத்துவேன். அவர்களின் இறுதி அச்சத்தில் அவர்களை வலுப்படுத்த நான் வருவேன். நான் வந்து அவர்களின் மரணத்தின் பாதையை தயார் செய்வேன். என் வலிகளுக்கு எனக்கு ஈடு செய்த உங்களுக்கு நன்றி. இயேசு தனது புனிதமான காயத்தை மிகுந்த மென்மையுடன் சுட்டிக்காட்டி, இந்த காயத்தை அங்கீகரித்த, அதை வணங்கிய, பிரார்த்தனை செய்த எனது குழந்தைகள் அனைவருக்கும் கடைசி நாளில் ஒரு பெரிய மற்றும் தாராளமான வெகுமதி கிடைக்கும் என்று கூறினார். நான் அதை வெறுமனே காட்டவில்லை, நான் அதை உச்சரிக்கிறேன். என் வார்த்தை தெய்வீகமானது. இவ்வாறு நம் ஆண்டவர் மேரி ஜூலியிடம் கூறினார். நமது ஆண்டவர் முதலில் எப்போது யாருக்கு இந்த திருத்தோள்பட்டையின் காயத்தை அறிவித்தார் என்பதை பற்றியும் அந்த பிரார்த்தனை என்ன என்பதை பற்றியும் இப்பொழுது காண்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனித பெர்னார்ட் டி கிளார்வாக்ஸ்க்கு தனது தோள்பட்டையின் புனித காயத்திற்கான பக்தியை பற்றி ஒரு நாள் பின்வருமாறு வெளிப்படுத்தினார். நான் சிலுவையை சுமந்து சென்றபோது ஆழமான காயம் 3 விரல்கள் ஆழமாக என் தோள்களில் 3 எலும்புகளை வெளிப்படுத்தியது. மனிதர்களால் அறியப்படாத இந்த காயம் மற்ற காயங்களை விட எனக்கு அதிக வருத்தத்தையும் வலியையும் ஏற்படுத்தியது. அதை விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். மேலும் இந்த காயத்தின் வழியாக என்னிடமிருந்து கேட்கப்படும் எந்த கிருபையும் வழங்கப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பக்தியின் மீதுள்ள அன்பினால் யாரெல்லாம் இந்த என் வேதனையை நினைத்து தினமும் 3 பரலோக மந்திரம், 3 அருள்நிறை மரியே ஜெபம் மற்றும் 3 திருத்துவ புகழ் ஜெபம் சொல்கிறார்களோ, அவர்களுடைய அனைத்து மன்னிக்கத்தக்க பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிப்பேன். பாவ சங்கீர்த்தனத்திற்கு பின் அவர்களுடைய சாவான பாவங்களை நான் இனி நினைவு கூற மாட்டேன். அவர்கள் எதிர்பாராத மரணத்தால் மரிக்க மாட்டார்கள். அவர்கள் இறக்கும் நேரத்தில் தேவ அன்னை அவர்களை காண வருவார்கள். மேலும் அவர்கள் மீண்டும் அருளையும் இரக்கத்தையும் பெறுவார்கள் என்று நம் ஆண்டவர் புனித பெர்னார்ட் டி கிளார்வாக்ஸுக்கு வாக்குறுதி கொடுத்தார். திருத்தந்தை 3ஆம் யூஜினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பக்தி பாவ தண்டனை குறைப்பு பிரார்த்தனைகளின் ஒரு பகுதியாகும். திருத்தோள் காயத்தின் ஜெபம். மிகவும் பிரியமான ஆண்டவரே, கடவுளின் இனிமையான ஆட்டுக்குட்டியே, நான் இங்கு உங்கள் பெயரை குறிப்பிடவும். ஏழை பாவி, கல்வாரியில் கனமான சிலுவையை சுமந்து சென்றதால் உங்கள் தோளில் நீங்கள் பெற்ற மிக புனிதமான காயத்தை ஆராதிக்கிறேன், வணங்குகிறேன். இது 3 புனிதமான எலும்புகளை வெளிப்படுத்தியது, மகத்தான வலியை ஏற்படுத்தியது. ஓ இயேசுவே, கூறப்பட்டுள்ள இந்த திருத்தோள் காயத்தின் தகுதியின் காரணமாக நான் உம்மிடம் கெஞ்சுகிறேன். உங்கள் விண்ணப்பங்களை இங்கு கூறவும். நான் விரும்பும் அருளை என் மீதுள்ள இரக்கத்தினால் எனக்கு வழங்குமாறு கேட்கிறேன். என் சாவான மற்றும் மன்னிக்கத்தக்க அனைத்து பாவங்களையும் மன்னிக்குமாறு உம்மை நான் மன்றாடி கெஞ்சி கேட்கிறேன். நான் இறக்கும் நேரத்தில் எனக்கு உதவி செய்து உமது மகிழ்ச்சியான ராஜ்யத்திற்கு என்னை அழைத்துச் செல்ல வேண்டுகிறேன். ஆமேன். விலை மதிப்பற்ற திரு ரத்தம் மற்றும் புனித காயங்களின் பக்தி. நமது ஆண்டவர் நம்மிடம் அவரது விலை மதிப்பற்ற திரு ரத்தத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்றார்.
அவரது மிக அருமையான திரு இரத்தத்தின் தெய்வீக அருள் மற்றும் கிருபைகளுடன் ஒன்றிணைந்து நமது அனைத்து பிரார்த்தனைகளையும் செயல்களையும் செலுத்தும் புனிதமான பக்தி முறையை மறந்துவிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். இந்த ஜெபத்தை பொதுவாக நாம் காலையில் எழுந்தவுடன் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். விலைமதிப்பற்ற திருரத்த பக்தியை தொடர்ந்து புதுப்பிக்க மறக்காதீர்கள். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். என் விலைமதிப்பற்ற திருரத்தத்தை மதிக்கும் அனைவருக்கும் எதுவும் ஆபத்தாக நடக்காது. மேரி ஜூலி ஜஹானி மேலும் கூறினார், நம் ஆண்டவரின் திருக்காயங்களுக்கு அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் மின்னல் கம்பி போன்ற தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். திருக்காயங்களுடைய பக்தியை அனுசரிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அது பாதுகாக்கும் மின்னல் கம்பியாக இருக்கும். ஜெபத்தின் போது உண்டாகும் கவனச்சிதறல்கள் பற்றி மக்கள் ஜெபத்தில் மிகவும் திசை திருப்பப்பட்டதாக தோன்றுவதாக 1924 அக்டோபர் 21 அன்று மேரி ஜூலி புகார் கூறினார் நம் தேவ அன்னையிடம். பரலோக மந்திரம் ஜெபம் சொல்லும்போது பொதுவாக உதடுகள்தான் சொல்கிறது, ஆனால் சிறிது கவனமே செலுத்தப்படுகிறது. அவை பெரும்பாலும் மரியாதை இல்லாமல் சொல்லப்படுகிறது, இருதயத்திலிருந்து சொல்லப்படுவதில்லை என்று நம் தேவ அன்னையிடம் மேரி ஜூலி கூறினார். தனது ஏழை குழந்தைகளுக்கு எப்படி சிறப்பாக ஜெபம் செய்வது என்று கற்றுக் கொடுக்குமாறு மேரி ஜூலி நம் தேவ அன்னையிடம் கேட்டார். அதற்கு நம் தேவ அன்னை பின்வருமாறு பதிலளித்தார். என் சிறிய குழந்தைகளே, தெய்வீக தந்தை, அதாவது பரலோக தந்தை, எப்போதும் கவனச்சிதறலையும் சிறிய பிரதிபலிப்பையும் நிறுத்துவதில்லை. இந்த ஏழை மனிதனுடைய நேயம் அல்லது மனித நேயத்தின் வறுமை அவருக்கு தெரியும். பல அருட்கொடைகளை வழங்குவதற்கும் தனது தெய்வீக நட்பை, தனது புனித நட்பை மனிதர்கள் பெறுவதற்கு தெய்வீக தந்தைக்கு மனிதர்களின் ஒரு நல்ல விருப்பம் மட்டுமே போதுமானது என்று அன்னை கூறினார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை அன்னையின் ஆசீரோடு காத்திருப்போம். தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம். ஆமென்.